பெரம்பூரில் சாமானிய மக்களை அவமதித்த முதல்வர் விஜய் கைகுலுக்க வந்த மக்களை வேண்டுமென்றே புறக்கணித்தார். போட்டோவுக்கு மட்டும் போஸ் கொடுக்க அழைத்து பின்னர் விரட்டுவதா என்றும் விமர்சனம். ஆளும் கட்சியினரின் குதிரை பேர கலாச்சாரம் வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டிலும் பரவிவிட்டது வேதனை அளிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பது மாநில நலன்களுக்கு எதிரானது என்றும் கண்டனம். தவேகாவின் குதிரை பேர விவகாரத்தில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம். திமுக அறிவிப்பு. கடலூர் அருகே திருமணமான பெண்ணை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய தவேக நிர்வாகி. பெண்ணிடம் பல லட்சம் ரூபாய் பணம், இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவை மிரட்டி பறிப்பு. கள்ள உறவை பார்த்துவிட்ட சிறுவனை அடித்து உதைத்து சிகரெட்டால் சூடு வைத்த கொடூரம். சிறுமியை காதலிப்பதாக கூறி 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை, பணம் மோசடி. திருத்தணி அருகே தவேக பிரமுகர் கைது. திருமணமான பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தவேகாவின் குளித்தலை ஒன்றிய செயலாளரும் கைது. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாமல் திணறல். ஒரே படுக்கையில் 4 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த அவலம். பொன்னேரி அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண் படுகொலை. பெண்ணை கழுத்தறுத்து கொன்று 15 சவரன் நகைகள் கொள்ளையடித்துச் சென்றது முகமூடி கும்பல், கொடூரம். சிவகாசி அருகே டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம். சமாதானப்படுத்த வந்த போலீசாருடன் பெண்கள் கடும் வாக்குவாதம். தூத்துக்குடியில் போதை பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு சாதனை முயற்சி. 600 மாணவ மாணவிகள் தொடர்ந்து 40 மணி நேரம் சிலம்பம் சுற்றி அசத்தல். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலத்தை கையகப்படுத்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. மண்ணெண்ணெய் கேனுடன் மரத்தில் ஏறிய இளைஞரால் பரபரப்பு. தவேக அமைச்சரின் இல்லம் அருகே கள்ளசந்தையில் மது விற்பனை அமோகம். போதை நபர்களால் வெளியில் செல்லவே அச்சமாக இருப்பதாக பெண்கள் கண்ணீர். சென்னை சோழிங்கநல்லூரில் அரசு பள்ளியில் அத்துமீறி நுழைந்து ரீல்ஸ் எடுத்து தவேகவினர் அட்டகாசம். ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய தவேக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு கடும் கண்டனம். இந்தியாவின் இலக்கியத்திற்கான உயரிய விருதான ஞானபீட விருது பெற்றார் கவி பேரரசு வைரமுத்து. டெல்லியில் இலக்கிய ஆளுமைகள் பங்கேற்ற விழாவில் ஒன்றிய முன்னாள் அமைச்சர் கரண் சிங் வழங்கினார். இந்தியாவில் இலக்கியத்திற்கு என தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்று வைரமுத்து வேண்டுகோள். நாடு முழுவதும் ரயில்வேக்கு சொந்தமான சுமார் 1000 ஹெக்டேர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அப்பல்லம். பெங்களூருவில் தீவிரமடையும் பிடதி டவுன்ஷிப் போராட்டம். அதிகாரிகளை துடைப்பத்தால் விரட்டியடித்த பெண்கள், பரபரப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போவது யார்? பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் இன்று பல பரீட்சை. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை வெற்றியுடன் தொடங்குமா இந்திய அணி? பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆரம்பம்.